ஹலோ நண்பா, நம்மளோட இன்ஸ்டியூட் ஃபீட்பேக்கை நம்ம சொல்லி தெரிஞ்சுக்கிறதோட நம்ம மாணவர் மிஸ்டர் சக்கரவர்த்தி திருமகன் அவர் ஃபீட்பேக் சொன்னால் எப்படி இருக்கும் அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம், சக்கரவர்த்தி திருமகன். நான் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்திலிருந்து வரேன். நான் வந்து சமீபத்தில் எனக்கு ஒரு விபத்து ஆயிடுச்சு. அந்த விபத்துக்கு அப்புறம் நான் வீட்டில் இருந்தப்ப எனக்கு பொழுதுபோக்குன்னு பார்த்தா இந்த மொபைல் தான் பார்த்துட்டு இருப்பேன். மொபைல் ஏதாவது இந்த புத்தகங்கள் படிக்கிறது வழக்கம் உண்டு. ஸோ அப்படி மொபைல் பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஒரு விளம்பரத்தை நான் ஒன்று பார்த்தேன். இந்த மாதிரி மதுரையில் வந்து மொபைல் கோர்ஸ், லேப்டாப் கோர்ஸ் பயிற்சி இது கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி. சரின்னு சொல்லி நான் தொடர்பு கொண்டு பேசினப்ப நீங்கள் வாங்கன்னு சொல்லி ஆஃபீஸில் எல்லாம் நிறைய ஒரு உற்சாகமான ஒரு பதில் சொன்னாங்க. சரின்னு சொல்லிட்டு அப்புறம் ஒரு கிளம்பி வந்தேன். கிளம்பி வந்ததுக்கப்புறம் எல்லாமே வந்து நல்ல முறையில் எல்லாருமே கிளாஸ் எடுத்தாங்க. இதில் அன்னைக்கு நான் வரும்போது இருந்த இது ஏதோ ஒரு மனநிலையில் தான் வந்தேன். ஆனால் இன்னைக்கு எனக்கு ஒரு புது தெம்போடு நான் இன்னைக்கு ரிலீவாகி போகிறேன் இன்னைக்கு. அதனால் வந்து எல்லாமே வந்து எனக்கு பயிற்சி கொடுத்த அத்தனை டீச்சர்ஸுமே வந்து ரொம்ப நல்லாவே கொடுத்தாங்க. அவர் ஐயனன் சாராக இருக்கட்டும், லேப்டாப் சதீஷ் சாராக இருக்கட்டும், அவர் ராஜா சாராக இருக்கட்டும், எல்லாமே ரொம்ப தெளிவாக சொல்லி கொடுத்தாங்க. ஒவ்வொரு இதையும் நம்மளே ஒன்று சொன்னால் அதை வந்து செய்து காட்டினதுக்கு அப்புறம் தான் விடுவார். அந்த மாதிரி பயிற்சியெலாம் நல்லாவே கொடுத்தாங்க. அதே போல் கீழே இருக்கிற மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற சதீஷ் சாரும் அவரும் நல்லா உற்சாகத்தை கொடுத்தார். நீங்கள் வாங்க சார் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தைரியத்தை கொடுத்தாரு எனக்கு. அதனால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு லேப்டாப்பும் மொபைல் ஃபோனும் இன்னைக்கு ஒரு நல்ல ஒரு டெக்னீஷியனோட இன்னைக்கு நான் இந்த இடத்துலேருந்து வெளியில் போகிறேன். அதனால் எனக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான நேரம் இது. எனக்கு வகுப்பெடுத்த அத்தனை ஆசிரியர்களுக்கும் ஐயனான் சார்லேருந்து, லேப்டாப் சதீஷ் சார்லேருந்து, ராஜா சார்லேருந்து, கீழே மேனேஜ்மெண்ட்டில் உள்ள சதீஷ் சார் வரைக்கும் அத்தனை பேர்த்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.